திமுக கூட்டணியில் இவ்வளோ நகல் நடக்குதுன்னாக்கா வெற்றி வாய்ப்பு மிக அதிகம். காங்கிரஸ் வந்து இது பண்ணுதுனாக்கா எனக்கு இடம் கூடுது. காங்கிரஸில் கூட தலைவர்கள் யாரும் பேசல, லோக்கல்ல இருக்கிற 2-3 பேர் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாயன்மார்களாக வந்தார், பஞ்சாப் ஆண்டவர்களாக போனார்கள். அன்னைக்கு விழுந்த காங்கிரஸுக்கு அதுக்கப்புறம் அவங்க பேரம் பேசுகிற யோகியதை போயிடுச்சு. ஒரு வேளை மாணிக் தாக்கூர் போன்ற போராட்டத்தில் எதாவது கிடைச்சதுன்னா நாமளும் கொஞ்சம் ஓட்டிக்கலாங்கிறதுக்காக பேசாமல் இருக்கு. அதில் திட்டவட்டமாக ஸ்டாலின் சொல்லிட்டார், இருக்கிறது அந்த போகிறது அந்த போ பாதுகாப்பு இல்லைன்றார் பிரதமருக்கு. ஆபத்து யாரால தெரியுமில்ல? பெண்களா? காங்கிரஸ் பொம்பளைகிட்ட போய் உதவாங்கிறவர் வந்து ஒரு இவர் வந்து பாகிஸ்தான் நம்மளை கவலை. இதை விட ஒரு பிரைம் மினிஸ்டர் கேவலப்படுத்த முடியும். இந்த 5 வருஷத்துல அவர் என்ன பண்ணாரு? பத்தத்தோல்வி பழனிசாமி 3 தேர்தலில் எலெக்ஷன்ல நிக்காத போறவர். இவரு கட்சியை காலி பண்ணிட்டாரு. இல்ல ரெட்டை இலட்சணம் இருக்க வரைக்கும் அவருக்கு பலன்றாங்க. ரெட்டை இலையை வந்து தோற்கடிச்சது அவர் தான். 10 முறை தோற்கடிக்க வச்சார். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார்கள். ஐயா வணக்கம். 2026 தேர்தலுக்கு அதிமுக ஒரு மெகா கூட்டணியை அமைச்சிருக்காங்க. என்டிஏ கூட்டணியுடைய தலைமையை யார் விமர்சனம் பண்றாலும் ஏற்றாலும் மறுத்தாலும் என்டிஏ கூட்டணியுடைய தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்று அவர் நம்புகிறார். அவரும் பேசுகிறார், அவரை சார்ந்தவர்களும் பேசுகிறார்கள். ஆனால் திமுக காங்கிரஸ் இந்த 2 கட்சிக்குமான கூட்டணி உடன்பாட்டில் தொடர்ந்து சிக்கல் நீடிச்சுட்டே இருக்கு. என்ன காரணம்? இது சேருமா சேராதா? முதல்ல என் கூட என்னத்துக்கு சேர்றீங்க? வந்து எந்த காரணத்துக்காக சேர்றீங்க? வெற்றி என் கூட சேர்ந்தா வெற்றி உங்களுக்கு உறுதி. அதனால தானே வர்றீங்க. இப்போ நானே ஒன்றுமில்லைன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட அவன் வந்து சேருவான். அப்படியே வந்து ஒருத்தன் சேர்றான்னா வேறு எங்கேயுமே அவனுக்கு போக்கடையில் இங்கே தான் வர முடியும்னு வந்து சேர்ந்துருப்பான். என்டிஏ கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, வந்து சேர்ந்துட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? தோக்கிற கட்சியில் எந்த பொசிஷனில் இருந்தாங்கிறது தான். திமுக கூட்டணிங்கிறது வெற்றி கூட்டணி. இதில் பதவி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எவ்வளோ பிடுங்க முடியுமோ பிடுங்கணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் அங்கே கூட்டணி இன்னும் அமையல. உடனடியாக ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லாத இடத்துல எதுவும் இது என்னையா இருக்குது? 10வது இடத்துல இருந்தாங்க, 20வது இடத்துல இருந்தாங்க, ஒன்றும் இல்லை. அதனால தான் என்டிஏ கூட்டணியில் சலசலப்பும் இல்லை, இதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் பேசுகிறீங்கய்யா, பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க பாருங்க. எவ்வளோ ஒரு கூட்டணி ஒற்றுமையாக இருக்காங்க. ஆளுமையோட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டணி அமைச்சிட்டாரு. அப்போ ஆளுமை உள்ள தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? ஆளுமை உள்ள அவரை வந்து அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறடி இருந்துட்டு போயாங்கிற அளவுக்கு போயிடுச்சு. சார், எனக்கு மந்திரிக்கு மாதிரி படத்தில் வரும், ஒரு டம்மி மந்திரி சபை அமைப்பாங்க. அப்போது வான்னா வர்றான், போனா போகிறான், அவனை வந்து போக்குவரத்து அமைச்சராக பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் பதவி கொடுப்பாங்க. டம்மி போஸ்ட்டு போட்டு இல்லாமல் ஒருத்தரை கொடுக்குறாங்கன்னாவே என்னங்க அர்த்தம்? அது ஆளுமைன்னு பார்க்க முடியாது. அது அரசியல்லையும் சரி விளையாட்டுலேயும் சரி ஒரு போட்டி இல்லைன்னாக்கா அது பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஈக்குவலாக 2 பேரும் நின்று ஃபைட் பண்ணும்போது தாங்க அங்கே விறுவிறுப்பு நிற்கும். இப்போ திமுக கூட்டணியில் இவ்வளோ ரகல் நடக்குதுன்னாக்கா வெற்றி வாய்ப்பு மிக அதிகம். அதனால ரகலை கூச்சல் குழப்பம் கலகம்னு பார்க்க மாட்டாங்களான்ற மக்கள். ஐயா, அது இருக்கிறதுனால தானே பிடுங்க வர்றான். டிமாண்ட் இருக்குன்னு. ஆமாம், உங்களுக்கு என்கிட்ட வந்து ₹1,00,000 பாக்கெட்டில் வச்சுருக்கிறேன், சொத்து வச்சுருக்கிறேன். அப்போ என்னை பார்க்குறதுக்கு சொந்தம் பூரா வந்துக்கிட்டு இருக்கும். நான் ஒரு எம்டி. எந்த சொந்தம் வருது? வந்து பார்த்துட்டு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்துருவோம். அப்புறம் செத்தா கூட என்ன சொல்லுவாங்க? ஐயோ, அவன் பார்க்க போனாக்கா காசு கேட்டாலும் கேட்பாங்க, வரமாட்டாங்க. அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி எல்லாத்தையும் இந்த மாதிரி போய் செல்வாக்கு இருந்ததுன்னா தான் அங்கே வந்து இப்போ தகராறுகள் இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளார எப்போ சண்டை வருது? அப்பா சொத்து வச்சுட்டு போனால் தான் சண்டை வருது. இல்லாட்டி போனால் அண்ணன் தம்பி ஒற்றுமையாக தான் இருப்பான். அவ்வளோதான். அதே மாதிரி தான் இது. திமுக கூட்டணியில் சேர்ந்தாக்கா காங்கிரஸ் வந்து இது பண்ணுதுனாக்கா எனக்கு இடம் கூடன்னு. காங்கிரஸில் கூட தலைவர்கள் யாரும் பேசலை, லோக்கல்ல இருக்கிற 2-3 பேர் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைவர்கள் அதை ரசிக்கிறாங்களோ? திரு மாணிக்க தாகூர் ஆனாலும் சரி, ஜோதிமணி ஆனாலும் சரி, தலைவர்கள் ரசிக்கிறாங்களோ? அது மாதிரி கேட்டு பார்ப்போங்கிறது தான். ஏன் விடுவானே? ஏன் விடணும்? பட் நீங்கள் பாருங்கள், ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இல்லை, அங்கேயும் வந்து கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லைன்னா நடக்காது.
அல்ல, அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்ற டெல்லியில வந்து அவங்க வந்து பதவியை எதுவும் கொடுக்கல, நிதிஷ்குமாருக்கு கொடுக்கல, சந்திரபாபு நாயுடு. ஆனா அவங்களுடைய மாநிலத்துல வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவி கொடுத்துட்டாங்க. டெல்லியில அந்த கணக்கு சரி வரல. அவங்க நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா இன்னைக்கு அவங்க ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு அங்க பதவி எதுவும் கொடுக்கல, டெல்லியில கொடுக்கல. ஆனா அவங்களுக்கு அவங்க மாநிலத்துல அவங்களுக்கு ரெகக்னிஷன், உரிய மரியாதை, ராஜதந்திரம், அதுதான் அரசியல் ஆளுமை. அதே தான் இங்கேயும். என்னுடைய கூட்டணியில் என்னோட வர்றேன்னாக்க இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கா. 67ல் அண்ணா வந்து 10 கட்சியை வச்சு கூட்டணி வச்சார். திரு ராஜாஜி உட்பட எல்லாரும் வந்தாங்க. பெரிய இதே போட்டாங்க, விளம்பரம் 10 தலைவர்களும் ஒன்றா போட்டாங்க. தேர்தல் வெற்றியில வந்து கிளீனா 134 இடத்துல திமுக ஜெயிச்சிருச்சு. ஆமா, அறுதி பெரும்பான்மை தொட்டுட்டாங்க. அறுதி பெரும்பான்மைக்கு 17 தாண்டிடுச்சு. லேண்ட்ஸ்லைட் விக்டரி ஃபார் டிஎம்கேன்னு இந்துல ஹெட்லைன்ஸ். அந்த அளவுக்கு பெரிய, அது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. அப்போ என்ன, உடனே ராஜாஜி வந்து மந்திரி சபை அமைக்கிறதே தாங்கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. அண்ணா சொல்லவே இல்லை, ராஜாஜிக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணல. மந்திரி சபை அமைச்சிட்டாங்க, 9 பேர் வச்சுட்டு அமைச்சிட்டார். அப்போ வந்து ராஜாஜி இருந்துட்டு, ராஜாஜிக்கு அதில் மனம் வருத்தம். ஹனிமூன் முடிந்து விட்டதுன்ட்டார். அதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல, பெரியார்கிட்ட போய் நின்னாங்க, திருச்சிக்கு போய் அவரை இது பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க கூட்டணியே அதோட காலியாகி போச்சு. அந்த வெறுப்பில் தான் 71ல் காமராஜரோட, தன்னுடைய ஆர்ச் ரைவல் காமராஜரோட ராஜாஜி சேர்ந்தார். இப்படி அந்த மாதிரி பண்ணிட்டார். அப்போ என்ன சொன்னார், அண்ணா கிளீனாக சொன்னார், தனி பெரும்பான்மை கிடைச்சதுன்னா நாங்கள் ஆட்சி அமைப்போம், இதெல்லாம் பண்ண மாட்டோம், மந்திரி சபையில் இடம் கொடுக்கும், கூட்டணி ஆட்சியில் பங்கு கிடையாது, அதிகாரத்தில் பங்கு கிடையாதுங்கிறத நாங்கள் ஏற்கனவே பேச்சு வச்சுட்டோம்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதே தான் 71ல் திமுக தோற்று போய்ட்டு நினச்சி எல்லாம் அன்னைக்கு தான் போட்டு கிளி 3% கையில் பத்திரிக்கை வச்சுக்கிட்டு காமராஜர் ஆட்சிக்கு வந்து விட்டார், இதோ வேட்டி கட்டி விட்டார், புறப்பட்டு விட்டார், கவர்னர் மாளிகை கிளப்பி விட்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ரிசல்ட்டு அதிகாரிகள்லாம் அவர் வீட்டுக்கே போயிட்டாங்க. ராயப்பா சீஃப் செக்ரட்டரி வீட்டுக்கு போய் என்னைக்கு பதவி பிரமாணம் எங்கே வச்சுக்கணும்னு சொல்லுங்க, நான் ரெடி பண்ணுறேன். கவுண்டிங் ஆரம்பிச்சிருக்குதுங்க. 8:30 மணிக்கு கவுண்டிங் ஆரம்பிக்குது, ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிக்குது. இனிஷியலாக கொஞ்சம் காங்கிரஸ் லீடில் வருது. காமராஜர் முதற்கட்டமாக ஒரு 10 இடங்கள்ல லீடு வருது. அந்த மாதிரி இடங்களா பார்த்து அவனும் என்றான். ஆமாம், அவங்க ஜெயிக்கிற மாதிரி இடங்களா பார்த்து அந்த கவுண்டிங் ஆஃபீஸர் அதையும் பண்ணுறாரு. பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் இந்த இடத்தில் முந்துக்கிறதுன்னு போட்ட உடனே செக்ரட்டரி 9:30க்கெல்லாம் போயிட்டார். 9:30க்கெல்லாம் போய் எங்கே பதவி பெறவும் இது பண்ணணும் சொல்லுங்கள், டேட் சொல்லிட்டுங்க, நாங்கள் இது பண்ணுறோம். காமராஜரும் அன்னைக்கு இருந்த கருத்து கணிப்பு பூராவும் காமராஜருக்கு ஆதரவு தான். பத்திரிகை எல்லாம் அவால் பத்திரிகை ஃபுல்லாக அடி தட்டாங்க, பதவி முடிஞ்சு போச்சு. அதை நிஜம் நம்பிக்கிட்டு தானே எம்ஜிஆர் தமிழ்நாட்டிலேயும் இல்லாமல் நேபாளுக்கு ஓடி போயிட்டார், தோத்து போய்ட்டு நினச்சிக்கிட்டு. ஜெயலலிதாவோட நேபாளம் போயிட்டார். 9:30 மணிக்கு இது நிலைமை, 10:30 வரல இந்த நிலைமை. 10:30லேருந்து கதை மாறுது. 12 மணிக்கு காமராஜர் தலைமை இருந்த காங்கிரஸ் எங்க இருக்குதா இல்லையான்னு கூட தெரியும். மொத்தம் 15 சீட்டு. சரிங்க, 15 சீட்டு. ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையோட வரும்னு நினச்சிட்டு இருந்த காங்கிரஸ், ராஜாஜி காமராஜர் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், அத்தனை பத்திரிகைகளும் சேர்ந்து ஆதரிச்ச காங்கிரஸ் 15 இடம் தான் ஜெயிச்சு. 184 இடங்கள்ல திமுக மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு வருது அது ரெக்கார்ட். கலைஞர் தான் அன்றைக்கு இன்னைக்கு வருது. கலைஞர் வந்து மந்திரி இது சபை அமைக்கும் போது நானும் தானே பண்ணேன், நானும் தான் இல்லை, நான் இல்லைண்ணா எப்படி, நீ இல்லைண்ணா எப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்போ நான் சென்னையில் எங்கள் அண்ணனோட இருக்கிறேன். அவரும் எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவாக நிற்கிறாரு, ஜெயிச்சிட்டாரு. அவரோட நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறேன், வந்து இவரோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். கலைஞர் எங்கே இருக்கிறாரு யாருக்கும் தெரியல. கலைஞர் ஆமாம், பாவு சண்முக வீட்டில் இருக்கார், அங்கே இருக்கார். என்னன்னு கேட்டாங்க, என்ன முதலமைச்சர்னு சொன்னீங்கன்னா நான் வரேன், இல்லாட்டி யாரை வச்சுட்டு அமைச்சுங்க அப்படின்ட்டார். ஆமாம் ஒவ்வொருத்தனும் நான் தான் என்னால் தான் ஜெயிச்சேன், உன்னால் ஜெயிச்சோன்னு கலைஞர் இப்படி சொன்னோன்னு சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் கலைஞர்கிட்ட போய் மத்தியானம் 2 மணிக்கு இது நடக்குது. 2 மணிக்கு அப்போ உட்காந்தாங்க. என்ன சொல்கிறீங்க, நாங்கள் மந்திரி சபை அமைக்கிறதா இருந்தால் நான் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன்,
இஷ்டம் இருந்தால் இருங்க, எனக்கு பதவி கொடுங்க, இல்லாட்டி நீங்கள் நடத்துங்க, நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டாங்க. சரண்டர் அப்புறம் மந்திரி பதவி இது பண்ணிட்டாங்க. அது கலைஞருடைய சாமர்த்தியம். அதே சாமர்த்தியம் அப்போ அந்த நேரத்தில் எம்ஜிஆர் நேபாளில் இருந்து எதிர்பார்க்கல, இந்த வெற்றியை பார்த்த உடனே ஷாக்காய் நான் வருகிற வரையில் மந்திரி சபை அமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதை பற்றி ஒரு கவலைப்படுறார். அவர் நாளான்னைக்கு வர்றாருன்னா இன்னைக்கு மந்திரி பதவி பதவி ஏற்றுருச்சு, நடந்துடுச்சு. இதே சாமர்த்தியத்தில் இந்த திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குமான்ற காங்கிரஸை இழுத்து பிடிச்சிருவாரா? அந்த அந்த அளவுக்கு அந்த அந்த வெற்றியை வந்து அவரை அந்த வெற்றி கிட்ட யாரும் போக முடியலையே, தொட முடியல. அந்த வெற்றியை அவர் காட்டிட்டாருன்னா தலைவர் சொல்றது கேட்டுதான் ஆகும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ எதிர்கட்சிகளை பற்றி பேசுறீங்க, கூட்டணியில் அவங்கக்கிட்ட என்டிஏ கூட்டணி ஒரு தகராறு இல்லாமல் செட்டில் ஆகி போச்சு அப்படின்னா அந்த பதவி பிரச்சனை ஒன்றுமே இல்லை நல்ல ஒத்துமையா இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒற்றுமை ஓங்கி இருக்கிறது. ஒற்றுமை கெற்றுமை ஓங்குக ஒற்றுமைன்னு அப்படி பார்க்கலாம். வெறும் பாக்கெட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஜாலியாக கையை போட்டுட்டு போகலாம், உனக்கு ஒரு காப்பி ஆக்கி கொடுக்குறேன் அவங்க. அதே உங்ககிட்ட சொத்து இருக்குதுன்னாக்கா நான் பழகிற விதம் வேறு. நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில போட்டியில்லைன்னு பாக்குறீங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் ஒரு ஒன்றிய அரசுடைய பலம் இருக்கு, திரு அமித்ஷா இருக்காரு, மோடி இருக்காருன்றத மறந்துடுறீங்களோ? அதனால தானங்க அவரை மதிக்கிறாங்க. அவரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சொல்லுங்க. தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி தெரியுமா உங்களுக்கு? ஆமா அப்பப்ப நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் சொல்லிட்டு இருக்கேன். நாம நினைவுபடுத்தினா தான் அவருக்கு ஞாபகம் வரும். நம்ம கடமை அது. நாம நினைவுபடுத்தினவருக்கு அது கூட தெரியாது. என்னத்தான் செஞ்சார் அவரு இந்த 5 வருஷத்துல அவர் என்ன பண்ணாரு? பத்தத்தோல்வி பழனிசாமி 3 தேர்தலில் எலெக்ஷன்ல நிற்காத போற இவர் கட்சியை காலி பண்ணிட்டாரு. அவர்கிட்ட கட்சி எங்க இருக்குது முதல்ல அதை சொல்லுங்க. பழனிசாமி தலைமையில் யார் இருக்கிறா? அந்த எம்எல்ஏக்களை தவிர தொண்டர்கள் யாராவது இருக்காங்களா? கடைசி 3 எலெக்ஷன்ல நிக்காமே விட்டுட்டீங்களா? இல்ல ரெட்டை எலெக்ஷன் இருக்க வரைக்கும் அவருக்கு பலன்றாங்க. ரெட்டை இலையை வந்து தோற்கடிச்சது அவர் தான். 10 முறை தோற்கடிக்க வச்சார். ரெட்டை எலெக்ஷன் இருந்தாலும் தான் நின்னார். சின்ன அவர்கிட்ட தான் இருக்குது, தலைமை கழகம் அவர்கிட்ட தான் இருக்கு, கட்சி அவர்கிட்ட இருக்கு, நிர்வாகிகள் பூரா அவர்கிட்ட தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தானே 10 இடத்துல தோத்தாரு, 3 இடத்துல நிக்காமே விட்டார். இப்ப பீகார்ல எங்க கணக்கை நாங்க தொடங்கிட்டோம், காங்கிரஸ் ஓரளவுக்கு ஒழிச்சு கட்டியாச்சு. அடுத்து தமிழ்நாட்டில் நாங்கள் கணக்கை தொடங்க போறோம்னு திரு அமித்ஷா பேசியிருக்காரு இல்லையா? அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இல்லையா? நிச்சயமா வச்சுக்கணும். ஆமா, அமித்ஷா சொன்னா வச்சுக்கணும். அது வந்து யாருக்கு அதை சொல்றாருன்னா உங்களுக்கு எனக்கு இல்லை, ஞானேஷ்குமார் கிட்ட சொல்றாரு, தேர்தல் ஆணையர்கிட்ட. மெசேஜ் இதுதான் நம்ம ரிசல்ட்டு, இந்த ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்கிறாரு. இப்போ அவர் ரெடி பண்ணிடுவார். நீங்களும் நானும் போடுற ஓட்லேயே அவங்க ஜெயிச்சு வராங்க. பீகார்ல எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. அப்புறம் ஜனநாயக தேர்தல் இல்லையா அது? 20% பாஜக, 23% எதிர்கட்சிகள். 23% வாங்கின இப்போ எதிர்கட்சிக்கு 45 சீட்டு, 20% வாங்கின பாஜகவுக்கு 200 சீட்டு. இந்த கூத்தெல்லாம் எங்கே போய் சொல்லுவீங்க? யாரை கேட்பீங்க? எதையாவது இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு வாதத்துக்கு கொண்டு வர்றீங்களா? ராகுல் காந்தி மேல நமக்கு வந்து இந்த வருத்தம் என்ன இருக்கு? நீ ஓட்டு திருட, பார்லிமெண்ட் சொல்றாங்க ஓட் ஷோர் அப்படிங்கிறாங்க மூஞ்சுக்கு முன்னாடி. ஓம் பிர்லாவால ஒன்றும் பண்ண முடியல, பேசாம இருக்கிறாரு. பாதுகாப்பு இல்லைன்றார் பிரதமருக்கு. யாருக்கிட்ட ஆபத்து யாரால தெரியுமில்ல? யாரால? பெண்களால். பெண் எம்பியால. பொம்பளை கிட்ட உதவாங்கிறாருன்றார். இதை விட ஒரு பிரைம் மினிஸ்டர் கேவலப்படுத்த முடியுமா? ஏதோ பயந்து ஓடி போயிட்டாரு. அதுக்கு ஒரு நல்ல காரணம் சொல்ல வேண்டாம்? எவ்வளவோ இருக்கு. ஒரு கண்ணியமான காரணம் சொல்ல வேண்டாம்? பெண் எம்பிக்களால் ஆபத்துன்னு சொல்லி யாருக்கு இருந்திருக்கு? காங்கிரஸ் பெண் எம்பிக்களால். பெண் எம்பிக்கள் காங்கிரஸ் பொம்பளை கிட்ட போய் உதவாங்கிறவர் வந்து இவர் வந்து பாகிஸ்தான் கிட்ட நம்மளை காப்பாற்ற போறாரு. இது மார்புள்ளவர் இல்லையா? 56 இன்ச்சை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு குரு? அவர் 56 இன்ச்சை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? ஒரு பொம்பளை எம்பிக்கு பயந்துட்டு ஓடி போயிட்டாரு. இவரை நம்பி நாட்டை கொடுத்தா என்ன ஆகுது? சொல்ற காரணங்கள் ஏதாவது ஒரு இது வேணா ஒரு கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. பெண் எம்பிக்களார் அதை அது விவாதம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்து விட்டார். ஓம் பிர்லா வரமாட்டேன்ட்டார். நம்பிக்கையில்லா தீர்மானம் வர வரைக்கும் நான் வரமாட்டேன்ட்டார். அது கரெக்ட். அது கரெக்ட். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தாவே நீங்கள் சீட்டு விட்டு இறக்கி. கரெக்ட். அது அறம் இல்லை, அது வந்து முறை, ஒரு மரபு. அப்படி மரபு. அதாவது இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்காரு, அந்த ஜட்ஜு மேலே நம்ம கேஸ் கொடுக்குறோன்னு வச்சுங்க, அவர் வந்து விசாரிக்க கூடாது. ஒரு நல்ல சபாநாயகர் பாருங்க ஓம் பிர்லா. அந்த வகையில் வந்து அந்த மரபை இது பண்ணுறாரு. அவரை இறக்கி விடுறதுக்கு நல்ல பிளான் பண்ணாங்க.
சரி, இங்க சொல்லுங்க, நீங்க மறுபடியும் நம்ம அங்க நகர்ந்துட்டோம் நேஷனலுக்கு. இங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உரிமை முழக்கம் எடுக்கிறாங்க. மாணிக்க தாகூர், ஜோதிமணி மாதிரியான ஆட்கள் எல்லாம் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்றாரு, முதலமைச்சர் கொடுக்கவே மாட்டேன்றாரு, என்ன ஆகும் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, குலாம் நபி ஆசாத்துக்கிட்ட வந்தார். 2G வழக்கில் வந்து ராஜா தயாளமாக வந்து உள்ள தள்ள போகிறேன் அப்படின்னாங்க. அறிவாலயத்திலேயே வந்து சன் டிவி, அந்த அறிவாலயத்திலேயே கலைஞர் டிவி ஆஃபீஸ்லேயே ரெய்ட் நடக்குது. மேலே கீழே வந்து கூட்டணி கேட்குறாங்க. என்ன சொல்கிற, என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறார் கலைஞர். 63 இடங்கள் நாயன்மார்கள் ஆடுவார்கள். சரி அப்படின்ட்டார், கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். போயிட்டாங்க. எலெக்ஷன் முடியுது, 5 இடங்கள். அதான் சொன்னார் கலைஞர். நாயன்மார்களாக வந்தார், பஞ்சாபாண்டவர்களாக போனார்கள். அன்னைக்கு விழுந்த காங்கிரஸுங்க, இந்தியாவிலே விழுந்தது அது. அன்னைக்கு விழுந்த காங்கிரஸ். அதுக்கப்புறம் அவங்க பேரம் பேசுகிற யோகியதை போயிடுச்சு இல்லை. ஆனால் இப்போ விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க, இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. கிடைக்கிற வரல லாபங்க. நீ கொடுக்கலன்னா நான் விட்டு போயிடுவேன், இன்னும் கிடைக்கலன்னா விட்டு போயிடுவேன். சரி, என்னதான் வேணும், ஒரு ஒரு சாக்லேட்டாவது கூடாது, சரி வச்சுக்கோ. கிடைச்சி ஒரு வேளை மாணிக் தாக்கூர் போன்ற போராட்டத்தில் எதாவது கிடைச்சதுன்னா நாமளும் கொஞ்சம் ஓட்டிக்கலாங்கிறதுக்காக பேசாமல் இருக்கிறாங்க. அதில் திட்டவட்டமாக ஸ்டாலின் சொல்லிட்டார், இருக்கிறது அந்த போகிறது அந்த போ. இன்னொன்று சொல்லிடுறேங்க, திராவிட இயக்கங்களை பொறுத்தவரையிலும் திமுக எத்தனோ தடவை தேர்தலில் தோற்றுருக்குது. ஆனால் இன்றைக்கி திமுக தான் இருக்குது. அண்ணா திமுக இருக்கா? பல வெற்றி. அந்த 3% காரனுங்க பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா பல முறை வெற்றி பெற்றதா அண்ணா திமுக தான். எம்ஜிஆர் தான் கலைஞரை தோக்கடித்தார்னு வீராவேசமாக பொண்ணுல இழுத்துக்கிட்ட பேசுவானுங்க. இன்னைக்கு அந்த கட்சி எங்கே இருக்குது? ஆனால் திமுக 57 தேர்தலை சந்திக்கிறாங்க. தேர்தலில் சந்திக்கும் போது வாங்கின உதயசூரியன் சின்னம் இன்னைக்கு வரல. 2026 இந்தியாவிலேயே ஒரே சின்னத்தில் கடந்த 70 ஆண்டுகளாக போட்டி போட்டுக்கிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சி திமுக மட்டுமே. இந்தியாவிலேயே ஒரே சின்னத்தில். காங்கிரஸுக்கு மாறிடுச்சு, எல்லாத்துக்கும் மாறிடுச்சு. இவங்க கூட அந்த ரெட்டைப்புறா சேவல்ல மாறிடுச்சா? எத்தனை சின்னம் அண்ணா திமுகவுக்கு? கடைசியாக தானே போது பழனிசாமி வந்து ரெட்டையிலே வாங்கினார். உண்மையாகவே திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையா தமிழ்நாட்டில்? நல்லவனோ கெட்டவனோ, அவன் சக்தி வாய்ந்தவனோ சோனியோ என்னவோ இருக்கட்டும், ஒரு ஆள் பக்கத்தில் நிற்கிறான். ஒரு அகில இந்திய சொன்னாலும் சரி, நம்ம ஏற்றுக்கிட்டாலும் இல்லைன்னாலும் அகில இந்திய அளவில் வந்து இருக்கிற ஒரே கட்சி வந்து காங்கிரஸ் தான். பாஜகவுக்கு வந்து விந்திய மலைக்கு கீழே பாஜக கிடையாது. கர்நாடகாவில் கிடையாது, தெலுங்கானாவில் கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது, கேரளாவிலும் கிடையாது. சரி, அதனால் விந்திய மலைக்கு கீழே அந்த கட்சி கிடையாது. காங்கிரஸ் உண்டு, எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் உண்டு இல்லையா? ஒரு சீட்டோ 2 சீட்டோ அவங்க நின்று ஜெயிக்கிறாங்கல்ல. நீங்கள் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி டக்குன்னு சொல்ல மாட்டீங்களே. திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையான்னு கேட்குறேன். தேவையா இல்லையாங்கிறது யார் வந்தாலும் சேர்த்திக்கலாங்க, யார் வேணாங்கிற. எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லையா? இன்னொருத்தனுக்கு போய் அவனால வேலை ஆகுதோ இல்லையோ, அவன் நமக்கு துணையாக சரி ஒரு டம்ளர் காஃபியாவது எடுத்து கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும், வச்சுக்குவோம். அப்படி தான் சேர்த்தணும். அப்படி தான் அண்ணா வந்து 67 எல்லா கட்சியும் கூப்பிட்டு உள்ள சேர்த்தணும். ராஜாஜி உட்பட இல்லையா? ராஜாஜி வந்து சேர்ந்தாரு. ஸோ கட்சி வந்து சேர்றேன் போது ஏன் வேணாங்கணும்? அவங்ககிட்ட ஒரு 2 ஓட்டு இருக்குது, சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஒரே ஒரு சீட் வாங்கிட்டு போகிற கட்சிகள்லாம் இருக்கு. ஆமாம், அவங்களால என்னென்ன ஒவ்வொரு இடத்துலையும் 10 ஓட்டு இருக்கும் அவங்களுக்கு. சில இடங்கள் அந்த 10 ஓட்டுகளே வந்து பெரிய கணக்குக்கு வரும். அதுதான் கூட்டணி கணக்கு. தனியாக நின்று நான் ஜெயிக்கிறேங்கிறதெல்லாம் கதை, அதெல்லாம் பேசுறதுல அர்த்தம் இல்லை. அரசியலில் வந்து எந்த நாட்டில் வந்து தனியாக அரசியல் நிற்கிறாங்க. நன்றிங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.